திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவருக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கத்தை தரிசிக்க கூட்டத்தை பொறுத்து பக்தர்களுக்கு அனுமதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் கோயில் அருகே உள்ள பஞ்சலிங்கத்தை பார்த்து வழிபட அனுமதி கோரிய வழக்கில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க மட்டும் பக்தர் அனுமதி வழங்கப்படும், பக்தர் கூட்டம் அதிகமாக இருந்தால் அனுமதி வழங்கப்படாது என கோவில் நிர்வாகத்தில் மதுரை அமர்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கத்தை தரிசிக்க கூட்டத்தை பொறுத்து பக்தர் அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை அமர்வு கோரியுள்ளது. திண்டுக்கல் நிலக்கோட்டையை சேர்ந்த பக்தன் மதுரை அமர்வு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் கோவில் அருகே உள்ள பஞ்சலிங்கத்துக்கு முறையாக பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும், பஞ்சலிங்கத்தை பொதுமக்கள் வழிபடவும் அனுமதிக்க வேண்டும் என கோரி வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதாசமன் குமரப்பன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மன்ற தரப்பில் திருப்பதி ஸ்ரீரங்கத்தில் குறுகலான பாதைகள் உள்ளது, லட்சக்கணக்கான பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் திருச்செந்தூர் கோவில் மட்டும் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதிக்காமல் இருப்பது ஏற்படும் என குறிப்பிட்டனர். இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் தரப்பில் பஞ்சலிங்கம் குறுகலான பாதை உள்ள பகுதியில் மேலும் கடந்த காலங்களில் கோவிலுக்கு விழா நாட்களில் பல்லாயிரம் பக்தர் வந்தனர், தற்போது லட்சக்கணக்கான பக்தர் வந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.